எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு. அந்த ரிசல்ட்ஸ் நல்லாவே இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 22% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ஏறி 300 கோடி ரூபாய்க்கு மேல நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்காங்க. ரெவன்யூ வந்து 9% ஏறி 5000 கோடி ரூபாய் கிட்ட ரெவன்யூ வந்து மேக் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ராங்கான டிமாண்ட் வந்து 2 வீலர் 3 வீலர் 4 வீலர்ல வந்து இருக்கு. அந்த இடத்துல புதுசா வண்டி வாங்குறவங்களா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா வெஹிக்கிள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்றவங்களா இருக்கட்டும், இந்த இடத்துல நல்ல ஒரு ட்ராக்ஷன்ஸ் வந்து இருக்கு. அப்புறம் இங்க ஜிஎஸ்டி வேற கட் பண்ணாங்க. அந்த ஒரு ரிஃபார்ம் வேற இருக்கா. சோ இது எல்லாமே பேட்டரி டிமாண்ட் வந்து பூஸ்ட் பண்ணிருக்கு. அஃபோர்டபிலிட்டியாவும் பேட்டரி போய் சேர்ந்திருக்கு. இதனால பேட்டரியோட அந்த ஒரு சேல்ஸ் வந்து நல்லா இருக்கு. ஆட்டோ பிசினஸோட அந்த ஒரு சேல்ஸ் மட்டும் 25% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. இன்வெர்டரோட சேல்ஸ் விட ஆட்டோமொபைலோட சேல்ஸ் வந்து நல்லாவே வந்து இருக்கு. சோ இதுக்கு பின்னாடி இருக்க ட்ராக்ஷன்ஸ் வந்து வெஹிக்கிள் சேல்ஸ் அதிகமா நடக்குது. அதனால இந்த கம்பெனியோட அந்த ரிசல்ட்ஸும் நல்லா இருக்கு. எக்ஸ்போர்ட் மார்க்கெட் வீக்கா வந்திருக்கு. டபுள் டிஜிட்ல வந்து வீக்கா இருக்காங்க எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். ஏன் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் வீக்கா இருக்கு அப்படின்னா குளோபல் லெவல்ல நடக்கிற அந்த ஒரு கான்ஃபிளிக்ட், வெஸ்ட் ஏஷியால நடக்கிற அந்த ஒரு கான்ஃபிளிக்ட் வந்து தெரியும். இது வந்து மேஜரான அந்த ஒரு சப்ளை செயின் வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்து பண்ணுது. அதை தாண்டி அதிகமான அந்த ஒரு ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஃப்ரைட் காஸ்ட் அதிகம் பண்ணி கொடுக்குது. அதனால இந்த கம்பெனியோட மார்ஜின் வந்து அடி வாங்குது. சோ இது எல்லாமே இருக்கிற பிரச்சனையா வந்திருக்கு குளோபல் லெவல்ல. அதனால இங்க வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ண முடியல, பிரஷர் வந்து ஃபேஸ் பண்றாங்க. சோ இதெல்லாம் தாண்டி ருப்பியும் வந்து டிப்ரிசியேஷன் ஆகுது யூஎஸ்டிக்கு அகைன்ஸ்டா. சோ அதனால இந்த கம்பெனி ரா மெட்டீரியல்ஸ் அதிகமா இம்போர்ட் வந்து பண்றாங்களா, அந்த இடத்துலயுமே வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமா போகுறாங்க. இதனால மார்ஜின் வந்து அடி வாங்குது. இது எல்லாமே பிளஸ் அண்ட் மைனஸா வந்திருக்கு எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு Q1 ஃபினான்ஷியல் 2027 எல்லாமே ரெக்கவரி வந்து ஆயிடும். மெயினா ஆட்டோ அப்புறம் இன்வெர்டர்ல நல்ல ஒரு சேல்ஸ் வந்து இருக்கும். சோ இது எங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்குன்னு சொல்றாங்க. ₹2 பர் ஷேர் வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த ஒரு ரிசல்ட்ஸ் வந்து நல்லா தான் இருக்கு. பட் ஆனா வெயிட் பண்ணி பார்த்துட்டு கன்சிடர் பண்ணுவோம். மில்கி மிஸ்ட் கம்பெனி எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு கம்பெனியோட ஐபிஓ வரப்போத பத்தி நம்ம பேசிருந்தோம். இப்போ இந்த கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 480 கோடி ரூபாய்க்கான ஒரு ஃபண்ட் ரைஸ் வந்து பண்றாங்க. சோ இந்த ஒரு ஃபண்ட் ரைஸ்க்கு யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா டமாசெக் ஹோல்டிங்ஸ்ன்ற ஒரு கம்பெனி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. இது எல்லாமே ப்ரீ ஐபிஓக்கு முன்னாடி நடக்கிற ஒரு விஷயமா வந்து இருக்கு. சோ இந்த கம்பெனி ஐபிஓ ஒரு 5000 கோடி ரூபாய்க்கு வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ இந்த ஒரு ஃபண்டிங் வந்து பண்றாங்க. சோ இந்த ஒரு ஃபண்ட் ரைஸ் வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கம்பெனியோட அந்த எக்ஸ்பென்ஷனுக்காக யூஸ் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு 480 கோடி ரூபாய்க்கான ஃபண்ட் ரைஸ் பண்றாங்களா, இதுல ஒரு 350 கோடி ரூபாய் டைரக்டா இந்த கம்பெனியோட அந்த ஒரு ஃப்ரெஷ் இஷ்யூஸா வந்து போக போது அந்த கம்பெனி இந்த எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ண போறாங்க. மீதி இருக்கிற ஒரு 100 கோடி ரூபாய் சில்லறையில வந்து இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்களோட ஸ்டேக் வந்து செல் பண்றாங்க. சோ இந்த ஒரு ப்ரொமோட்டர் ஸ்டேக் வந்து செல் பண்றாங்க பாத்தீங்களா, இது வந்து ஃபுல்லாவே இந்த இஷ்யூவன்ஸ் பிளஸ் சிசிபிஎஸ் வந்து இருக்க போகுது. சோ அப்படின்னா 1:1 ஒரு ஈக்விட்டி ஷேர்ஸ் பேசிஸ்ல வந்து வரப்போகுது. இந்த கம்பெனியோட அந்த ஒரு ஷேர்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக போகுது. சோ இது எல்லாமே இந்த மில்கி மிஸ்ட்ல உள்ள அப்டேட்டா வந்து இருக்கு. ப்ரீ ஐபிஓக்கு முன்னாடி வந்து நடக்குது. ஐபிஓ வரட்டும், அந்த டைம்ல வந்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பஜாஜ் ஆட்டோட ஏப்ரல் மந்தோட சேல்ஸ் ரிப்போர்ட் வந்து வெளியே வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட் சூப்பராகவே வந்திருக்கு. 40% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து யூனிட்ஸ் வந்து அதிகமா வித்திருக்காங்க. சோ இது ஒரு ரெக்கார்டா வந்து இருக்கு. இந்த ஒரு 5 லட்சம் வண்டி வித்தாங்க பாத்தீங்களா, இதுல டொமஸ்டிக் விட எக்ஸ்போர்ட் மார்க்கெட் சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க. எக்ஸ்போர்ட் மார்க்கெட் 83% இயர் ஆன் இயர் பேசில் வந்து ஏறி இருக்கு. ஓவராலா பார்க்கும்போது 40%. பட் ஆனா எக்ஸ்போர்ட் மார்க்கெட் மட்டும் 80% மேல வந்து ஏறி இருக்கு. சோ இந்த ஒரு எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல மட்டுமே 2.5 லட்சம் வண்டிக்கு மேல வித்திருக்காங்க. எந்தெந்த கண்ட்ரில அதிகமா பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆப்பிரிக்கா அப்புறம் ஸ்ரீலங்கா. இந்த இடத்துல எல்லாமே ரிகவரி வந்து இருக்கு. சோ அந்த இடத்துல அதிகமான சேல்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. 3 வீலரோட எக்ஸ்போர்ட் மார்க்கெட் 125%, 2 வீலரோட எக்ஸ்போர்ட் மார்க்கெட் வந்து 78% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஒரு நல்ல ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட்டா இருக்கு. டொமஸ்டிக் மார்க்கெட் கொஞ்சம் வீக்கா இருக்கு. 13% வந்து இங்க குறைஞ்சிருக்கு. என்ன ரீசன் அப்படி சொல்லி பார்க்கும்போது இங்க என்ட்ரி லெவல் செக்மெண்ட் வந்து விற்க மாட்டேங்குது. அதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க ரீசனா இருக்கு. சோ இந்த ஒரு கம்பெனியோட பிளான் என்ன அப்படின்னா, இங்க வந்து சிஎன்ஜி அப்புறம் இங்க வந்து இவின்னும் போது அந்த சேட்டக் வண்டி அப்புறம் வந்து பிரீமியம் வண்டி இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண போதான் வந்து சொல்லியிருக்காங்க. பிரீமியம்னும் போது அதுல வந்து ட்ரிபிள் இன்ஜின் ஸ்ட்ராட்டஜி வந்து மூவ் பண்ண போதான் வந்து சொல்லியிருக்காங்க. சோ பஜாஜ் ஆட்டோட அந்த ஒரு ரிப்போர்ட் வந்து சூப்பரா இருக்கு. இப்போ இந்த மே 6ஆம் தேதி வந்து ஷேர் பைபேக் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. 15,000 16,000 கோடி ரூபாய்க்கான கேஷ் ஃப்ளோ வந்து இந்த கம்பெனி கிட்ட இருக்கு. சோ ஷேர் பைபேக் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. ஜோதிலாஸ் கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. அந்த ரிசல்ட்ஸ் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 12% வந்து விழுந்திருக்கு. 60 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்காங்க. ரெவன்யூ எவ்வளவு பண்ணிருக்காங்க அப்படின்னா 3000 கோடி ரூபாய் தான் ரெவன்யூ வந்து பண்ணிருக்காங்க ஃபுல் ஃபினான்ஷியல் 2026ல. இப்போ இந்த Q4 பிசினஸ் growth வந்து பார்க்கும்போது ரெவன்யூ வந்து 7% வந்து இருக்கு. வால்யூம் growth வந்து 10% வந்து இருக்கு. இந்த ஃபுல் ஃபினான்ஷியல் 2026 வால்யூம் growth வந்து 8% வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஃபேப்ரிக்லயும் இந்த பர்சனல் கேர்லயும் வந்து நல்ல ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. டபுள் டிஜிட்ல வந்து growth ஆயிருக்காங்க. பட் ஆனா இதுவே இந்த இன்செக்டிசைட்ஸ் அப்புறம் வந்து டிஷ் வாஷர்லாம் பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்கு. சோ அந்த இடத்துல சேல்ஸ் வந்து அதிகமா காமிக்க முடியல. அந்த ஒரு செக்மெண்டே கொஞ்சம் வந்து வீக்கா வந்து இருக்கு. இதை தாண்டி இந்த கம்பெனிக்கு மார்ஜின் பிரஷர் வேற இருக்கு. இந்த கம்பெனியோட ரா மெட்டீரியல்ஸ்லுமே நிறைய வந்து க்ரூட் ஆயில் கூட லிங்க் ஆயிருக்கு. சோ அதனால இங்க க்ரூட் ஆயில் அதிகமா வந்து கிடைக்கிற அந்த பிரைஸ் அதிகமா கொடுத்து வாங்குற ரீசனால இந்த கம்பெனியோட மார்ஜின்ஸ் வந்து அடி வாங்கியிருக்கு. 16.8% அந்த மார்ஜின் வந்து இப்போ 13.5% வந்து இருக்கு. சோ இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்து நெகட்டிவா இருந்தால் கூட இந்த கம்பெனி கிட்ட 1000 கோடி ரூபாய்க்கான கேஷ் ஃப்ளோ வந்து இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து வச்சிருக்காங்க. இந்த கம்பெனி இன்னும் நெட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனியா தான் வந்து இருக்காங்க. சோ இந்த ஒரு கம்பெனியோட ரிசல்ட்ஸ் பொறுத்தவரை கொஞ்சம் வந்து மிக்சடா தான் வந்து இருக்கு. இந்த கம்பெனி டிவிடெண்டுமே அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ₹3.50 பர் ஷேர் வந்து டிவிடெண்டா கொடுத்திருக்காங்க. காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. அந்த ரிசல்ட் சூப்பராவே வந்திருக்கு. ஃபினான்ஷியலா 2027 அவங்க வைக்கிற டார்கெட்டுமே சூப்பரா வந்து வச்சிருக்காங்க. 39,000 கோடி ரூபாய்க்கான டார்கெட் வந்து வச்சிருக்காங்க. அவ்வளவு சேல்ஸ் வந்து இங்க பண்ணி முடிக்கணும் அப்படின்றது டார்கெட்டா இருக்கு. இப்போ வந்து 34,000 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. இந்த ஃபினான்ஷியலா 2027 39,000 கோடி ரூபாய் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. இங்க இருந்து ஒரு 5,000 கோடி ரூபாய் அதிகமா பண்ணணும் அப்படின்றது உங்களோட டார்கெட்டா வந்து இருக்கு. இந்த கம்பெனி ரெக்கார்ட் நம்பர் ஆஃப் சேல்ஸ் வந்து இங்க பண்ணிருக்காங்க. அந்த ப்ராப்பர்ட்டி சேல் பண்றதுல ரெக்கார்ட் நம்பர் வந்து பண்ணிருக்காங்க. 34,000 கோடி ரூபாய்ன்றது ரெக்கார்ட் நம்பரா வந்து இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 17,500 யூனிட்ஸ் வந்து வித்திருக்காங்க.
27 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்ஸ் வந்து இங்க வித்திருக்காங்க. இது வந்து ரெக்கார்டா வந்திருக்கு. ஸோ ரியல் எஸ்டேட் வந்து சூப்பரா இருக்குது, நல்லா தெரியுது. 70% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல நெட் ப்ராஃபிட் வந்து ஏறி இருக்கு. 650 கோடி ரூபாய் வந்து பண்ணிருக்காங்க. இந்த ஃபுல் ஃபினான்ஷியல் 2026 நெட் ப்ராஃபிட் வந்து 1850 கோடி ரூபாய் வந்து பண்ணிருக்காங்க. இது ஒரு நல்ல ரிசல்ட்ஸா இருக்கு. ஆப்பரேட்டிங் கேஷ்ல வந்து ஒரு 7000 கோடி ரூபாய் வந்து வச்சிருக்காங்க. இந்த கம்பெனி அவங்களோட அந்த ஒரு டார்கெட் அச்சீவ்மெண்ட், அந்த கலெக்ஷன் வைஸ் வந்து பார்க்கும்போது 95% மெயின்டைன் பண்ணுன்றது இவங்களோட டார்கெட்டா வந்து இருக்கு. இப்போ அது 17% இயர் ஆன் இயர் பேசிஸ் வந்து ஏறி இருக்கு. ஸோ எல்லாமே கார்ப்பரேட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு சூப்பராகவே வந்திருக்கு ரிசல்ட்ஸ் பொறுத்தளவுல. ஏத்தர் கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. அந்த ரிசல்ட்ஸ் கொஞ்சம் நெகட்டிவா தான் இருக்கு. போன வருஷம் Q4 கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் Q4 கொஞ்சம் கம்மியா தான் பண்ணிருக்காங்க. ஃபுல் ஃபினான்ஷியல் 2026 அந்த ஒரு நெட் லாஸ் வந்து பார்க்கும்போது 500 கோடி ரூபாய் இருக்கு. போன வருஷம் வந்து 800 கோடி ரூபாய், இப்போ 500 கோடி ரூபாய் இருக்கு. ஸோ என்னதான் இந்த கம்பெனி நெட் லாஸ் வந்து பண்ணாலுமே நெட் லாஸ் வந்து கம்மி பண்ணிட்டே வராங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ் சரி, இயர் ஆன் இயர் பேசிஸ் சரி, கம்மி பண்ணிட்டே வந்து வராங்க. எபிட்டா மார்ஜின் வந்து லாஸ்ல இருக்கிறத கொஞ்சம் வந்து ரிகவரி வந்து பண்றாங்க. மார்ஜின்ஸ் வந்து ஸ்லைட்டா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்றாங்க. இந்த கம்பெனியோட அந்த ஒரு சேல்ஸ் நம்பர் இருக்கும் பாத்தீங்களா, அது சூப்பரா வந்து இருக்கு. 83,000 வண்டி வந்து வித்திருக்காங்க. இது 69% இயர் ஆன் இயர் பேசிஸ் வந்து அதிகமா வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனி ஓலா வந்து ஈஸியா வந்து டார்கெட் பண்ணி அடுத்த லெவல் வந்து போயிட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,00,000 1,25,000 ரூபாய்க்குள்ள ஒரு வண்டி வந்து தயாரிச்சு விற்கணும். ஸோ அந்த ஒரு வண்டி வந்து மாஸ் இவி செக்மெண்டா வந்து இருக்கணும் அப்படின்றது உங்களோட டார்கெட்டா இருக்கு. இதுக்காக அவுரங்காபாத்ல ஒரு புது ஃபேக்டரி வந்து திறக்கிறாங்க. அது வந்து இஎல் பிளாட்ஃபார்மோட லான்ச்ல வந்து நடக்க போகுது. ஸோ இதுல இருந்தா 1,00,000 ரூபாய்க்கு அந்த வண்டி வந்து லான்ச் பண்றாங்களா, அது வந்து நடக்க போகுது. ஸோ இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் பிளான்ஸ் நல்லா தான் வந்திருக்கு. இப்போதைக்கு லாஸ் மேக்கிங்கா வந்து இருக்காங்க. ஸோ இன்னும் ஃபியூச்சர்ல வந்து ப்ராஃபிட்டபிலிட்டியா மூவ் ஆயிடுவாங்க அப்படின்றது நல்லா தெரியுது. டாடா டெக்னாலஜிஸோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து வெளியிருக்கு. அந்த ரிசல்ட் சூப்பராகவே இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல இங்க வந்து 8% வந்து ஏறி இருக்கு. 200 கோடி ரூபாய்க்கு மேல நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்காங்க. ரெவன்யூ வந்து 15% மேல ஏறி இருக்கு. 1500 கோடி ரூபாய் வந்து பண்ணிருக்காங்க. எபிட்டா மார்ஜின் வந்து 16% வந்து ஏறி இருக்கு. இதை வந்து 18% வந்து மெயின்டைன் பண்ணுன்றது உங்களோட டார்கெட்டா இருக்கு ஃபினான்ஷியல் 2027ல. இந்த கம்பெனியோட growth ஏரியா என்னவா இருக்கு அப்படின்னா, இங்க வந்து நான் ஆட்டோ, ஆட்டோ அப்புறம் வந்து சர்வீசஸ் மூணுமே கலந்தப்புல தான் வந்து இருக்கு. இப்போதைக்கு சர்வீசஸோட ரெவன்யூ வந்து 15% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மல்டிபிள் கிளைண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. லார்ஜ் கிளைண்ட்ஸுமே அதிகமா வந்து இருக்காங்க. இப்போ வந்து எக்ஸ்பென்ஷனா ஜப்பான்ல உள்ள போக போறாங்க. அதை தாண்டி ES-Tech கூட அந்த அக்யூசியேஷன் வந்து இருக்கு. இது எல்லாமே டாடா டெக் ஒரு பிளஸ் பாயிண்டா வந்து இருக்கு. இந்த கம்பெனி டிவிடெண்டுமே 8 ரூபாய் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இது கூட ஸ்பெஷல் டிவிடெண்டா 3 ரூபாய்க்கு மேல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் பிளான் என்ன அப்படின்னா, டபுள் டிஜிட் growthல வந்து போகணும். $1 பில்லியன் ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணணும் அடுத்த 2 ல இருந்து 3 வருஷத்துக்குள்ள. இது உங்களோட பிளானா இருக்கு. சோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. மணப்புரம் ஃபைனான்ஸ் கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து வெளியிருக்கு. அந்த ரிசல்ட் சூப்பரா இருக்கு. 405 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்காங்க. போன வருஷம் வந்து 200 கோடி ரூபாய்க்கு மேல நெட் லாஸ் வந்து பண்ணாங்க. இப்போ ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியோட அந்த ப்ராஃபிட் வந்து 69% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ் வந்து ஏறி இருக்கு. கோல்ட் லோனோட சேல்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. அந்த பிசினஸ் நல்லா இருக்கு. பிரைசஸ் வந்து அதிகமா இருக்கு. ரீசனால நிறைய பேர் கோல்ட் லோன் வந்து வச்சாங்க. அந்த பிசினஸ் வந்து சூப்பரா பண்ணிட்டு வராங்க. ஆசீர்வாத் மைக்ரோ ஃபைனான்ஸ்ல பிரஷர் வந்து இருக்கு. பட் ஆனா பிரஷர் வந்து இருந்தாலுமே அங்க வந்து ஈக்விட்டிஸ் வந்து இங்க சப்ளை பண்ணிட்டே இருக்காங்க. அதாவது ஃபண்டிங் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஒரு பிசினஸ் சப்போர்ட் பண்ற மாதிரி. சோ அந்த ஒரு பிசினஸ் வந்து நெகட்டிவ்ல தான் வந்திருக்கு. பட் ஆனா கோல்ட் லோனோட பிசினஸ் சூப்பரா இருக்கு. ஓவராலா கன்சாலிடேட் பண்ணும்போது இந்த கம்பெனி நெட் ப்ராஃபிட் வந்து சூப்பரா வந்து காமிச்சிருக்காங்க. ரெவன்யூ வந்து 10% ஏறி 2600 கோடி ரூபாவா வந்து இருக்கு. பட் ஆனா இதுவே இந்த கம்பெனியோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பொறுத்தளவுல கொஞ்சம் வந்து இங்க ஃபிளாட்டா தான் இருக்கு. 1400 கோடி ரூபாய் தான் வந்து பண்ணிருக்காங்க. சோ பெருசா இந்த இடத்துல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடையாது. இதனால தான் இந்த இடத்துல மார்ஜின் பிரஷர் இருக்குது. மைக்ரோ ஃபைனான்ஸ்ல இருக்குது நல்லா வந்து தெரியுது. இந்த கம்பெனி டிவிடெண்டுமே அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 0.50 ரூபாய் வந்து டிவிடெண்டா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. டாடா ட்ரஸ்ட்ல உள்ள அந்த ஒரு லீடர்ஷிப்ல சேஞ்ச் வந்து நடக்க போகுது. பாஸ்கர் பட் வந்து உள்ள வர போறாங்க. வேணு ஸ்ரீனிவாசனை ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. இதுக்கான அந்த டிசிஷன்ஸ் எல்லாமே, இதுக்கான அந்த ஓட்டிங்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா டிசிஷன்ஸ் வந்து எடுக்கப்படும். இங்க பாஸ்கர் பட் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க வந்து நியோல் டாட்டாவோட அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு டைரக்டா அந்த லைன் வந்து ஆகுறாங்க. அப்படின்னா இங்க நியோல் டாட்டா வந்து என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி வந்து எடுக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே இங்க சூப்பரா ஒத்து போற மாதிரி பாஸ்கர் பட் வந்து இருக்காங்க. அதை தாண்டி இங்க டாடா சன்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லும் போது இந்த கம்பெனி அன்லிஸ்டடா வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது பாஸ்கர் பட் வந்து அதுக்கு அப்ரோச் வந்து தெரிவிச்சிருக்காரு. இதனால நியோல் டாட்டா வந்து இங்க பாஸ்கர் பட் வந்து உட்காரதுக்கான சான்சஸ் இருக்கு. வேணு ஸ்ரீனிவாசன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதுக்கான சான்சஸ் ஹெவியா வந்து இருக்கு. ரூபி வந்து 95 ரூபாய் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிராஸ் ஆயிருக்கு. இருக்குதுல லோ லெவல்ல வந்து இருக்கு. $20 பில்லியன் மேல 2026ல மட்டும் செல் பண்ணிருக்காங்க FIIs. இது வந்து ஈக்விட்டிஸ் பிளஸ் பாண்ட் மார்க்கெட் ரெண்டுத்தையும் சேர்த்து $20 பில்லியன் வந்து செல் பண்ணிருக்காங்க. இதை தாண்டி க்ரூட் டாலர் பிரைஸ் வந்து ஏறுது. நம்ம அதிகமான டாலர் வந்து கொடுத்து டாலர் ரிசர்வ்ல வந்து நம்ம வந்து ஆயில் இம்போர்ட் வந்து பண்றோம். சோ இது எல்லாமே இங்க ருப்பி வந்து பிரஷர் பண்ணி 95 ரூபாய்க்கு எடுத்துட்டு போயிடுச்சு. RBI வந்து என்னதான் இன்டர்வென்ஷன் பண்ணி டாலர் வந்து செல் பண்ணி ருப்பி வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணாலுமே திரும்ப வந்து ருப்பி வந்து விழுந்துட்டு தான் வந்திருக்கு. UBS சொன்ன டார்கெட் படி 97 ரூபாய் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. 96 ரூபாய் சொன்னாங்க, 97 ரூபாய் போறதுக்கான சான்சஸ் ஹெவியாவே வந்திருக்கு. இப்போதைக்கு நம்ம ரூபி வந்து வீக்கா தான் இருக்கு. தமிழ்நாடு எலெக்ஷன்ல விஜய் அவர்கள் வந்து ஜெயிச்ச ரீசன்னால இங்க வந்து சன் டிவி நெட்வொர்க்கோட ஷேர் வந்து 10% வந்து இறங்கி இருக்கு. டைரக்டா சன் டிவி நெட்வொர்க் ஷேர் வந்து டிஎம்கேவோட அந்த ஃபேமிலி கூட அலைன்ஸ் ஆயிருக்கு. கலாநிதி மாறன் டிஎம்கே ஃபேமிலிக்குள்ள இருக்காங்க. சோ அதனால இந்த ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் வந்து நடந்திருக்குல, விஜய் வந்து உள்ள அந்த ரீசனால சன் டிவி நெட்வொர்க்கோட ஷேரே 10% வந்து இறக்கி இருக்காங்க. இன்வெஸ்டர்ஸோட சென்டிமெண்ட் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. 547 ரூபாய்க்கு போயிடுச்சு சன் டிவி நெட்வொர்க்கோட ஷேரை பொறுத்தளவுல. சோ இப்போதைக்கு இந்த ஒரு கம்பெனியோட ஷேரை பொறுத்தல இங்க ஆட் ஸ்பெண்டிங்கும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அப்புறம் ஓடிடியோட அந்த ஒரு இன்க்ரீஸ்னால இந்த கம்பெனியோட அந்த ஒரு பிரஷர் வந்து இருக்கு. சோ இது எல்லாமே இந்த கம்பெனிக்கு நெகட்டிவான செட்பேக்கா இருக்கு. இது ஒரு நெகட்டிவான செட்பேக்கா அமைஞ்சு இங்க சன் டிவி நெட்வொர்க்கோட ஷேர் வந்து இறங்கி இருக்கு. இப்ப அடுத்த நியூஸா டிவிகேவோட அந்த விஜய் வந்து உள்ள அந்த ரீசனால தமிழ்நாடுல உள்ள ஷேர்ஸ் எல்லாம் இம்பாக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல்ல போட்டிருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மெஜாரிட்டி இம்பாக்ட் ஆகுதுன்னா சான்சஸ் வந்து கிடையாது. நான் ஆன்டி பிசினஸ் தான் வந்து இம்பாக்ட் ஆகுதுன்னா சான்சஸ் வந்து இருக்குதா சொல்றாங்க. சரி ஓகே, பெருசா பிசினஸ் வந்து தமிழ்நாட்டுல என்னென்ன இருக்கு? டிவிஎஸ் மோட்டார், அசோக் லேலண்ட், MRF,
அப்புறம் வந்து நம்ம நிறைய பிசினஸ் வந்து சொல்லிட்டு போகலாம். இந்தியன் பேங்க் கூட நம்ம வந்து சொல்லிட்டு போகலாம். இந்த மாதிரி நிறைய பிசினஸ் வந்து தமிழ்நாடு ஓரியன்டா வந்து இருக்காங்க. ஸோ இந்த பிசினஸ் எல்லாம் மெஜாரிட்டியா வந்து அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், அப்புறம் வந்து நிறைய விஷயத்தை வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி அனுப்புவோம்னு சொல்லி சொல்றாங்க. ஐடி சர்வீஸுமே நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி அனுப்புவோம். அந்த இடத்துல தமிழ்நாடு ஸ்ட்ராங்கா தான் இருக்கும்னு சொல்றாங்க. எந்த இடத்துல இவர் வந்து நல்ல ப்ரெஷர் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா, பிசிக்கல் ஸ்பெண்டிங் வந்து ஏற போகுது அப்படின்னா இவர் வந்து நிறைய பாலிசிஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோஷியல் ஜஸ்டிஸ், அப்புறம் வந்து இங்க வெல்ஃபேர் ஸ்கீம், ரீடிஸ்ட்ரிபியூஷன் பாலிசிஸ். இதனால பிசிக்கல் ஸ்பெண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த இடத்துல மட்டும் அஃபெக்ட் இருக்கும். மத்தபடி பிசினஸ் வைஸ் வந்து எந்த ஒரு அஃபெக்ட் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஈரான் வந்து யுஏஇயோட மேஜர் ஆயில் ஸ்டோரேஜ் ஹப் இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல மிசைல்ஸும் அந்த ட்ரோன்ஸும் வந்து கொடுத்து அட்டாக் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு யூஎஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஒரு மிசைல் ட்ரோன்ஸ் வந்து திரும்ப வந்து அந்த அட்டாக் வந்து இன்டர்வென்ஷன் வந்து பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஈரானோட அந்த ஒரு ஸ்பீட் போட்ஸ் வந்து ஒரு 6 இருக்கும். அந்த ஒரு 6 வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க கிராஷ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, யுஏஇ கவர்மெண்ட் தனியா வந்து இங்க ஆயில் சப்ளை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. யோபக் கண்ட்ரிஸ் வந்து வெளியே வந்துட்டாங்க. ஸோ அப்படி வந்து இங்க வந்து ஆயில் சப்ளை வந்து கொடுக்க கூடாது அப்படின்றத இவங்களோட டார்கெட்டா இருக்கு. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து இங்க டிஸ்ட்ரப்ஷன்ஸ் பண்ணதுக்கு பின்னாடி இருக்க ரீசனே வந்து குளோபல் லெவல் ஆயில் பிரைசஸ் வந்து ஏத்தணும். $200 per barrel வந்து ஏத்திட்டு போய் விடணும் அப்படின்னு தான் இவங்களோட டார்கெட். இப்போ யுஏஇ வந்து இங்க ஆயில் சப்ளை வந்து அதிகமா பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது இது வந்து கம்மியாயிடும். அதனால ஈரான் வந்து இங்க வந்து அட்டாக் வந்து பண்றாங்க. ஈரானியன் கவர்மெண்ட் வந்து 14 பீஸ் பாயிண்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அது எல்லாத்துக்குமே யூஎஸ் வந்து ஒத்துக்கல. அப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு போது இந்த ஒரு போர் வந்து முடிவுக்கு வரும். இப்போதைக்கு பீஸ் டாக்ஸ் வந்து மீறி இங்க மிசைல் அண்ட் தென் அட்டாக்ஸ் வந்து நடந்திருக்கு. ட்ரோன் அட்டாக்ஸ் வந்து நடந்திருக்கு. சரி, ஓகே, இன்னைக்கு நல்ல மார்க்கெட் எப்படி இருக்க போகுது? கண்டிப்பா வந்து ஃபிளாட்டா தான் வந்து இருக்க போகுது. யூஎஸ் மார்க்கெட்டும் வந்து ஃபிளாட்டா தான் இருக்கு. கொஞ்சம் நெகட்டிவ்லயே இருக்கு. ஏசியன் மார்க்கெட் ஃபுல்லாவே இங்க ஆயிலோட பிரைஸ் வந்து ஏறின ரீசனால கொஞ்சம் வந்து இங்க இம்பாக்ட் வந்து இருக்கு. அதனால நம்மளோட மார்க்கெட்டுமே இங்க கொஞ்சம் பிரஷர்ல தான் வந்து இருக்கும். ஆயில் பிரைஸை பொறுத்தல பிரெண்ட் குரூட் வந்து $114 per barrel வந்து இருக்கு. சோ இது வந்து இன்னொரு பிரஷர் வந்து அடிஷனல் ஆட் பண்ணி கொடுக்குது. எஃப்ஐஎஸ் வந்து நேத்துக்கான மார்க்கெட்ல 4500 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காங்க. டிஐஎஸ் வந்து 4500 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. சோ ஆல்மோஸ்ட் சேமா வந்து இருக்கு. சோ இங்க எஃப்ஐஎஸ் விற்கிறது, டிஎஸ் வாங்குறது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. கோல்டு வந்து 1.5% வந்து இறங்கி இருக்கு. சில்வர் வந்து 2.5% மேல வந்து இறங்கி இருக்கு. சோ ஒட்டுமொத்தமா இதுதான் இன்னைக்கான மார்க்கெட் நியூஸா வந்து இருக்கு. அடுத்த நியூஸ்ல வந்து சந்திப்போம். பாய்.